யோசுவாவின் புத்தகத்தில் ஆண்டவர் யோசுவாட்ட அந்த எரிகோவை கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்றாரு, இதோ பார், அதான் அர்த்தம், எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் இராணுவத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். எரிகோ சொல்றாரு, ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு, பாருன்றார். பார்த்தாதான் போய் சுதந்திரிக்க முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இப்ப 2025 இருந்து வருஷம் முடிய போகுது, 2026 வருது, அடுத்தது அப்படிதான். இது எதையுமே நீங்க தரிசிக்கல, பார்க்கலன்னு சொன்னா 2026 இஸ் கோயிங் டு பி த சேம். ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, ஏமாந்துராதீங்க. கேலண்டரை கிழிச்சா 2026 வரப்போகுது. இதுல என்னங்க பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கு? புது கேலண்டர் கொடுப்பாங்க, புது வாக்குத்தத்த அட்டை கொடுப்பாங்க, நீங்களும் கேலண்டரா கிழிச்சிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த கேலண்டர் கிழிக்கும் போது 2027 வந்துடும். டோன்ட் ஃபூல் யுவர் செல்ஃப், ஏமாந்துராதீங்க. அடுத்த 2027 கழிச்சு 2028 வரும். பேப்பரை கிழிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? I am moving from one place to another place. தேவன் ஒரு இடத்திலிருந்து என்னை எடுத்தார்னா, 2025 இருந்து என்னை எடுத்தார்னா, தேவன் எகிப்திலிருந்து என்னை எடுத்தார்னா, என்னைய வேற ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். அதை நான் பார்க்கணும். அந்த இடத்த சும்மா வனாந்திரத்தில் அலைய விட போறது இல்ல. ஒரு நோக்கம் இல்லாம நான் போக கூடாது. அப்ப எகிப்துல இருந்து என்னை எடுத்தார்னா அடுத்த பாலும் தேனும் ஓடுகிற மேன்மையான தேசத்தை எனக்கு வச்சிருக்கிறார். A glorious season I am entering into. ஏதாவது சொல்லுங்க, ஒரு மகிமையான ஒரு சீசனுக்குள்ள நான் போறேன். 2026 ஒரு மகிமையான சீசன். அதை பார்க்க ஆரம்பிங்க. பார்க்க தான் நீங்க அதை சுதந்திரிப்பீங்க. அதனாலதான் கொடுக்கவே இல்லை. எரிகோ மதில் நிக்குது. எரிகோ ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு சிங்காசனத்துல. சொல்றாரு, கொடுத்தேன், ஒப்பு கொடுத்தேன்றதை பாருன்றாரு. எத்தனை பேர் பார்க்கறீங்க உங்க உயர்வை, மேன்மையா? சில காரியங்களை விட்டாதான் சில காரியங்களை பிடிக்க முடியும். ஆமென். அதை பார்க்க ஆரம்பிங்க. இதையே பார்த்துட்டு இருக்காதீங்க. ஐயோ பிரதர், எனக்கு இந்த வியாதி பிரதர், இது பிரச்சனையோட இந்த 2000 இதே பிரதர், என்ன பிரதர் இவ்வளவு, அதெல்லாம் யோசிக்காதீங்க. You got glorious time ahead. பழச விட்டுருங்க. 2020 மேன்மையை வச்சிருக்கிறார். ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். 2026 உங்களுக்கு ஒரு ஃபேவரபிள் இயரா இருக்கணும்னா ஒன்னே ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியை பாருங்க. அது மூவ் பண்ணுச்சுன்னா பின் செல்லுங்க. அது இப்படி போச்சுன்னா அப்படி போங்க. அது இப்படி போச்சுன்னா அப்படி போங்க. நல்லா கவனிங்க. அது வரைக்கும் வழியை பார்த்து தான் நடந்தாங்க, அது வரைக்கும் சூழ்நிலையை பார்த்து நடந்தாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றார், உடன்படிக்கை பெட்டியை பார்த்து நட. அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம், உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழம் தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்பே ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க போக போற ஒரு 2026 இதுக்கு முன்னாடி நீங்க வாழல. இந்த மனம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே இந்த மனம் நமக்கு தெரிஞ்சது, நமக்கு பழக்கமானது அப்படிதான் போகும் பாருங்க. இந்த பொண்ணு எடுத்தாலும் மாப்பிள்ளை எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க நமக்கு தெரிஞ்ச குடும்பங்க, அவங்க பழக்கமானவங்க. 2026 ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனசு அப்படிதான் போகும். இது நீ இதுவரைக்கும் நடந்துராத ஒரு புதிய அனுபவமாக இருக்க போகுது. ஆனா அந்த புதிய அனுபவம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஆனா முன் செல்லுகிற உடன்படிக்கை பெட்டிக்கு தெரியும், அவருடைய பிரசன்னத்துக்கு தெரியும், அவருக்கு தெரியும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுவரைக்கும் நீங்க சுயமா யோசிச்சு, சுயமா திட்டம் போட்டு, சுயமா நடந்திருப்பீங்க. இந்த வருஷத்துல இட் இஸ் நாட் யுவர் பிளான். ஆமென். நான் உங்களுக்கு மாத்திரம் சொல்லல, ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், உங்க பிளானை இனி விட்டுருங்க. ஆமென். இதை செஞ்சோன்னா நான் சொல்றேன், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையிலும்
என்னை நடத்திடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறேன்? இந்த சோசன் ஒரு படம், ஒரு டாக்குமெண்ட்ரியில் அன்றைக்கி திடீர்னு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் மேத்யூவை குறித்து ஒரு காரியம் போட்டிருந்துச்சு. மேத்யூ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய அப்போஸ்தலர்களில் ஒருத்தர். வரி வசூலிக்கிறவனாக இருந்தார். ரோம அரசாங்கத்தினுடைய கீழே இருந்து ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல், டாக்ஸ் கலெக்டர். ஒரு நாள் மார்க்கெட் பிளேஸில் காலையில் அவர் நடந்து போயிட்டு இருக்கிறார். ஏர்லி மார்னிங், எல்லாம் சந்தை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ரோமன் சென்ச்சூரியன், நூற்றுக்கு அதிபதி நடந்து வர்றார். பார்த்தீங்கன்னா மேத்யூ என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, வரி வசூலிக்கிறவர். ஆனால் இப்போ ஆண்டவராக இயேசு சொந்த ரட்சகர் ஆகிட்டுட்டாரு. இப்போ அவரோட ஃப்ரெண்டு ஏற்கனவே ரோமன் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்த ஒரு நூற்றுக்கு அதிபதி அதே சந்தையில் வர மாதிரி அந்த படம் எடுத்திருப்பாங்க, ஒரு டாக்குமெண்ட்ரி. அப்போ அந்த நூற்றுக்கு அதிபதி அப்படியே சோகமாக நடந்து வரும்பொழுது மேத்யூ, அவரோட பழைய நண்பர் பாருங்க, அதே அரசாங்கத்தில் வேலை பார்த்தவர், அவர் பார்த்து கேட்பாரு, என்னாச்சு, ஏன் ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க அப்படின்னோடனே அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுவான், போலீஸ் ஆஃபீஸர், ஐயோ என்னத்தை செய்ய, ஒரே பிரச்சனையாக இருக்குது, அதை செஞ்சால் இங்கே ஒரு பிரச்சனை வெடிக்குது, அங்கே அதை சால்வ் பண்ணால் இங்கே இருக்குது, இதை செய்ய சொல்கிறாங்க, அதை செய்ய சொல்கிறாங்க, என்ன தான் செய்கிறதுனே தெரியல, காலையில் எந்திரிச்சு இங்கே போவா அங்கே போவா, அதை பார்க்கவா இதை பார்க்கவான்னு தெரியல, அதனால் அப்படியே நான் யோசிச்சுக்கிட்டே போகிறேன் அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே மேத்யூ சொல்லுவார், உன்ன மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆனால் எப்போ நான் ஆண்டவராக இயேசுவை நான் பின்பற்ற ஆரம்பித்தேனோ, இப்போ நான் காலையில் எந்திரிச்ச உடனே பல பிரச்சனைகள் என் தலைக்குள்ளே வரும். நான் ஒன்று தான் சொல்லுவேன், ஆல் ஐ ஹாவ் டு டூ டுடே இஸ் டு ஃபாலோ ஹிம். நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம், இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதை செய்யணுமா அதை செய்யணுமான்னு எனக்கு நான் எதை குறித்து யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவரை பின்பற்றி போகும். நான் சொல்கிறேன், இந்த 2026 இஃப் யூ ஃபாலோ ஹிம், யுவர் லைஃப் இஸ் கோயிங் டு பி ஸோ வண்டர்ஃபுல். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். உண்மை ஆமேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் தயவு உங்களை தொடர்ந்து வரும். ஹல்லேலூயா. உயர்வுகள் உங்களை தேடி வரும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், 2025 விட வேண்டியதை விட்டுருங்க. ஸ்டெப் போல்ட்லி இன்டு 2026. தைரியமாக 2026 காலை எடுத்து வைங்க. ஒருவேளை தேவ திட்டத்திலேருந்து கொஞ்சம் விலகின மாதிரி இருக்குதா, தேவ திட்டத்தில் அலைன் ஆகுங்க. என்னை ஏன் தேவன் இந்த இடத்துல வச்சிருக்கிறார், ஏன் என்னை தேவன் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார், இதை யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அந்த நன்மைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. எனக்கு ஒரு பலாபலனும் வரலையே, நீங்க யோசிக்காதீங்க. நிச்சயமா தேவன் இஸ் a God who is a rewarder. உங்களுக்கு பலாபலன்களை கொடுப்பார். ஹல்லேலூயா.